ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீனில் நம்ம சைக்கோ ஹீரோ புதுசாக கூட்டிகிட்டு வந்த பொண்ணுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கான் கிச்சனில். அப்போ கூட பக்கத்தில் சாம்பலை வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். என்ன ஜான்வி, உனக்கு ஜெலஸாக இருக்கா, கோவமாக இருக்கா, இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்துகிறானேன்னு? ஆமாம், நீ தான் போயிட்டியா, அப்போ நான் வேறு என்ன பண்ணுறது, நான் அப்படி தான் பண்ணுவேன், உனக்கு கோவம் வருதுல, நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நம்ம ஜான்வி எப்போதும் எப்படி எழுப்புவானோ அதே மாதிரி இந்த பொண்ணு எழுப்பிட்டு இருக்கான். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிடலாமா அப்படின்னு அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கான். அவள் ஏதோ சொல்ல வரா. அதுக்கப்புறம் இவன் வந்து வாயில் வச்சு கட்டியிருக்க கயிறை வந்து அவுக்குறான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறா, நான் இங்கே இருந்து போகணும், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, நீ என்னை விட்டு போக போறியா? சரி, இந்த ஓடணும்னு நினைக்கிது இந்த காலை நான் வெட்டி போட்டா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே பயந்து போயிடுறான். இங்கே பாருமா, நீ எதுக்காக இப்படி என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற? காலங்காத்திலே உனக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், எந்த புருஷன் உனக்காக இப்படிலாம் எடுத்துட்டு வருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவன் என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கு சாப்பாடலாம் வேணான்னா என்னோட அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. அம்மாவா? அம்மானா நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவை பற்றி நினச்சி பார்த்துட்டு இருக்கான். தன்னோட அம்மா தானே ஜான்வி போகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே பார்த்தா அந்த பொண்ணை ஹாலில் கட்டி போட்டு வச்சுட்டு இவன் அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கான். கையில் வர ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். என்ன பண்ண போகிறான்னு தெரிலன்னு அவள் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்துகிட்டு வந்து நேராக அந்த பொண்ணை குத்த வரான். அவளும் ஆண்டு கத்துறா. அதுக்கப்புறமா தான் தெரியுது அவன் குத்தலை. அந்த கத்தியை வச்சு அவள் வாயில் வச்சுருக்க அந்த கட்டை வந்து அவுத்து விட்டுறான். உனக்கு என்ன போகணுமா, போ, இங்கேருந்து போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான் அந்த பொண்ணை. எதுக்காக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தான், எதுக்கு இப்போ வரட்டி விட்டான்னு ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம ஜான்வியோட அப்பா கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, ஜான்வி நம்மளை விட்டு போயிட்டா, அவளோட ஆஸ்தி இப்போ உங்ககிட்ட தானே இருக்குது, அதை வந்து நீ சீக்கிரமாக கரைச்சிருப்பாங்க அங்கே, இல்லை அப்போ தான் அவளோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவனுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஆத்மா சாந்தி அடையணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ ஹலோ நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் எடுக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டே அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு, இந்த ஆளுக்கு என்ன வேறு வேலை இல்லையா, பொண்ணு தான் மேலே போயிட்டாலே, அப்புறம் என்ன பொண்ணு மேலே அக்கறை வேண்டி கிடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஜான்வியோட ஃபோட்டோவை போய் பார்த்துட்டு, ஓ ஸோ சாரி, உன்னோட அப்பனை நான் மரியாதை இல்லாமல் பேசிட்டேனா, ஐ எம் ஸோ சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோட்டோவை பார்த்து தோப்புக்கரணை போட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சாம்பலை பார்த்துட்டு, உனக்கு ஆத்மா சாந்தி அடையணுமாமே, அதுவும் நான் அடைய விட்டுருவானா, நீ என் கூட இல்லைங்கிறதே என்னால் தாங்கிக்க முடியல, அட்லீஸ்ட் உன் சாம்பலை வச்சுக்கிட்டாவது நீ என் கூட இருக்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதையும் அப்பா வந்து கரைக்க சொல்கிறானே, ஆத்மா சாந்தி அடைஞ்சா நீ என்னை விட்டு நிரந்தரமாக போகலான்னு நினைக்கிறியா? நெவர், நீ எங்கேயும் போகக்கூடாது, என் வீட்டை சுற்றியே தான் உன்னோட ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கணும், அதுவும் என் கூடவே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜான்வியை புதுசாக வந்த ஆண்டி வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அங்கே போய் நம்ம ஜான்வி தன்னோட குடும்பத்தோட பொறுப்பை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு, இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எனக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா மேலேருந்து கீழே ஒரு பூ விழுகுது ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. அந்த பூவையும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. பஸ்ஸில் தான் வந்திருக்காங்க போல. திரும்ப 2 பேரும் பஸ்ஸில் ஏறி உட்காந்து அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க பஸ்ஸில். அப்போ பார்த்தா தூரத்துலேருந்து ஒரு பையன் ஓடி வந்துட்டு இருக்கான் பஸ்ஸை ஸ்டாப் பண்ண சொல்லி. ஆனால் அவன் ஸ்டாப் பண்ணாமல் டிரைவர் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஸ்டாப் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் அப்படி இப்படின்னு சுற்றி ஒரு வழியாக குறுக்கு வழியாக சுற்றிட்டு வந்து அந்த பஸ்ஸுக்கு முன்னாடியே வந்து நிற்கிறான் எதிர்த்தாப்புல. அந்த பஸ் டிரைவரும் அங்கேருந்து வேகமாக ஓடிட்டு வரான். அப்பவும் இவன் அசராமல் ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு கூலாக நின்றுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னடா உனக்கு சாகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடச்சிச்சா, போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டா அவன் நேராக ஏறி நம்ம பஸ்ஸுக்கு தான் வரான். பஸ்ஸு போய் ஸ்டாப் பண்ணதில் ஜான்வி கால் அடிபட்டிருக்கும். ஸோ காலை தடவிட்டு உட்காந்துருக்கா. அப்போ தான் அந்த பையனும் பஸ்ஸில் ஏறி வந்து நின்றுட்டு இருக்கான். இப்போதான் இவனோட ஃபேஸையே காட்டுறாங்க. எஸ், வேற யாரும் இல்லை, நம்ம ஹர்ஷத் சோப்ரா தான். இவன் தான் இந்த ட்ராமாவோட செகண்ட் ஹீரோ. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக வரப்போகிற பையன். யாருக்கெல்லாம் ஹர்ஷத் சோப்ராவை பிடிக்குமோ அவங்கெல்லாம் பர்பிள் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி வைங்க. நானுமே கமெண்ட் பண்ணுறேன், ஏன்னா எனக்குமே இவரை ரொம்ப பிடிக்கும். கமெண்ட் பண்ணி பின் பண்ணி வைக்கிறேன். வந்ததுமே அங்கேருந்து நேராக நடந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஜான்விக்குமே பயமாக இருக்கு இவனை பார்த்தா. அப்படியே நடந்து அந்த பக்கமாக போயிட்டு இருந்தால் 4-5 பேர் வந்து இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பதிலுக்கு இவனும் அட்டாக் பண்ணுறான். அது அடிதடி சண்டையாக மாறி போயிடுது. பஸ்ஸுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம ஜான்விக்கு ரொம்ப பயமாக இருக்கு அவன் அப்படி அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. அப்போ அந்த ஆண்டி, இங்கே வந்துருமா சியா, நீ இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜான்வி மெதுவாக நடந்து அந்த பக்கமாக போனால் அதுக்குள்ளே அங்கே இருக்கிற ஒரு ரவுடி பையன் நம்ம ஹீரோயினோட கழுத்தில் கத்தியை வச்சிடுறான். நீ மட்டும் எங்களை விடலை அப்படின்னா நான் இந்த பொண்ணோட கழுத்தை கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாட்டிகிட்டே இருக்கான். நம்ம ஜான்விக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சமும் பயப்படாமல் அப்படியே நெருங்கி வந்துட்டு இருக்கான். வேணாம் வராத, நான் வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அங்கேருந்து வந்து அவன் கழுத்தில் வச்சிருக்க அந்த கத்தியை இவன் பிடிச்சிடுறான். நம்ம ஹீரோயினியை காப்பாற்றுறதுக்காக அப்படியே கையிலேருந்து பிளட்டாக ஊற்றிக்கிட்டு இருக்கு அவளோட ஷாலில்.
அப்போ நம்ம ஜான்வி பயத்தோட அவனை பார்த்தா இவன் வந்து நம்ம ஹீரோயினை ஒரு காதல் பார்வையோட பார்த்துட்டு இருக்கான். கண்டதும் காதல் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். அப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை பிடுங்கிடுறாங்க. அவனும் கத்தியை கொடுத்துட்டு உங்கள் ஜீப் எங்கே இருக்குது வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசிகிட்டே இருக்கான். என்னடா அவனுக்கு அவ்வளோ திமிரா, என்ன நடந்துச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கூட்டிகிட்டு போங்க இந்த ரவுடி பயலை வந்து பஸ்ஸில் சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆண்டி சொன்னதும் போலீஸும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவனை. அப்படி ஜீப்பில் ஏற போகும்போது வரைக்கும் நம்ம ஹீரோயினே கீழே இருந்து லுக்கு விட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த பக்கம் இந்த சைக்கோ பையில தான் காட்டுறாங்க. அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு குளிக்க போயிடுறான். வந்து பார்த்தா ஷர்ட் வந்து தீ பிடிச்சிருக்கு. இன்னும் ஜான்வி இதெல்லாம் உன்னால தான், உன்னோட மிஸ்டேக் தான், இப்போ பாரு நீ இல்லாதனால என்னால் ஒரு வேலை கூட உருப்படியாக பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அவன் படிக்க ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அங்கேருந்து போகிறான் ஆஃபீஸ்க்கு. அவன் போகிற லட்சணத்தை பாருங்க. அப்படி போனவன் திரும்ப வந்து சாம்பலை எடுத்துக்கிட்டு கூடவே கூட்டிகிட்டு போகிறான் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ்க்கு போய் அந்த சாம்பலை வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம ஜான்வியோட ஃபோட்டோவெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் இருக்கிற கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த சாம்பலில் இருக்கிற பானையில் ஒட்டிக்கிட்டு பாத்தியா சூப்பராக இருக்க ஜான்வி, நான் உன்னை திரும்ப கொண்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே பாரு நம்ம வீடை பாரு, நீ இல்லாமல் எவ்வளோ காலியாக இருக்குது, எம்டியாக இருக்குது பாரு. நான் எப்போதும் இங்கேருந்து தான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ இந்த வீடே வெறிச்சோடி போயிருக்கு, நீ ஏன் ஜான்வி என்னை விட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம செகண்ட் ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்போ 2 பேரும் வந்து பார்க்க வராங்க. ஒரு அப்பாவும் பொண்ணும் தான். நம்ம ஹீரோவோட பேரை இன்னும் சொல்லலை. இவன் பேர் ராகவ் ஜிந்தல். யார் பேருன்னு ஞாபகம் இருக்குதா? சீசன் 2ல் இருப்பானே அவன் பேரும் இவன் பேரும் ஒன்று தான். அதே மாதிரி அதில் இருக்கிற ஹீரோயினோட பேரும் இப்போ நம்ம ஹீரோயினோட பேரும் ஒரே பேரு தான், சியாங்கிற பேரு. இவங்க 2 பேரும் வந்து நம்ம ராகவ் கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பொண்ணுக்கிட்ட 4-5 பசங்க ஈவ்டீசிங் பண்ண பார்த்துருக்கானுங்க, தப்பா வேறு நடந்துக்க பார்த்துருக்கானுங்க போல. அப்படி பண்ணிட்டு பஸ்ல ஏறி வந்திருக்கானுங்க. அதனால தான் நம்ம ஹீரோ வந்த சிறுக்க அவனுங்க எல்லாரையும் போட்டு வெளுத்து வாங்கியிருக்கான். ஆட பாவீங்களா, உண்மையான குற்றவாளியை வெளியே விட்டுட்டு இவனை பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்களும் நன்றி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலே பார்த்தா நம்ம ஹீரோயினையும் அந்த ஆண்டியும் வராங்க. ஆண்டி தான் கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க போல நம்ம ஹீரோயினையும் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இவனால அந்த ரவுடி பசங்க என் பொண்ணு மேலே கத்தியை வச்சுட்டாங்க, அதுக்காக தான் நான் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜான்வி கிட்டேயுமே நடந்ததெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவளுமே பயந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. அவனை பார்த்துட்டு அவனும் இவளை பார்த்துட்டு இருக்கான். பஸ்ஸில் பார்த்த பொண்ணாச்சே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான்வியுமே அவனை பார்த்து பயந்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏன்னா இப்போல்லாம் எந்த ஆம்பளைங்களை பார்த்தாலுமே அவளுக்கு ஒரு பயமாக தான் இருக்கு. அந்த போலீஸ்காரன் கேட்குறாரு, இந்த பையனால தான் உனக்கு ஆபத்து வந்துச்சா, சொல்லுமான்னு கேட்டால் அவள் பயந்துக்கிட்டே ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்படியா, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. பயந்துக்கிட்டே அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இவனும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ நைட்டாக எடுத்து நம்ம ஹீரோயினி சமையலுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு போகிறா. அவங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறா. அப்போ நெருப்பு குப்புன்னு பற்றி எரியுது. அதை பார்த்ததுமே நெருப்பில் எரிஞ்சு குடும்பம் மொத்தமும் இறந்து போனாங்க இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு நெருப்பு பற்றிக்கிச்சு, யாராவது வாங்கலை என்னோட குடும்பத்தை காப்பாற்றுங்க, அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் இந்த நெருப்பில் எரிஞ்சு சாகுறாங்களே, யாராவது வாங்க அப்படிங்கிற மாதிரி கத்தி அலறிக்கிட்டு இருக்கா. உடனே அந்த ஸ்டவ் அவங்க ஆஃப் பண்ணிட்டு என்னாச்சு மாசியா, நீ ஏமா அப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கப்புறம் அவள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க தான் சமாதானம் பண்ணி தூங்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே அவள் ரொம்பவே பயப்படுறா. என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க, என் கூடவே இருங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கா. சரிம்மா நான் எங்கேயும் போல, உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க. நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க அங்கேருந்து வெளியே வந்தால் புருஷன் திட்டிகிட்டு இருக்காரு. நீ எதுக்காக இந்த பொண்ணெல்லாம் வீட்டில் வச்சுக்கிற, பைத்தியம் மாதிரி வளரிக்கிட்டே இருக்கா, எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் தேவையா, எதுக்காக இந்த பைத்தியக்கார பொண்ணை வீட்டில் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு. ஏன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவள் ஒன்றும் பைத்தியம் கிடையாது, அவள் நல்ல பொண்ணு தான், அவள் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி பயந்து போயிருக்கா. டாக்டர் கமலிக்கா தான் சொன்னாங்களே, அப்படியே நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்கன்னா அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சமாதானம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னமோ பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடுறாரு. அதே சமயம் இந்த பக்கம் இந்த பையன் ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்கிட்டான் போல. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது ஜான்வியோட கனவு தான் வருது. ஜான்வியை பற்றியே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆக்சிடென்ட் ஆனிச்சு இல்லையா, கார் பள்ளத்தாக்கில் விழுந்து எரிஞ்சு போனது, அதை நினச்சி பார்த்துட்டு ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏன் ஜான்வி என்னை விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். இவனும் இந்த பக்கம் தூக்கம் இல்லாமல் இருக்கான். அந்த பக்கம் நம்ம ஜான்வியுமே கனவுல அவன் கொடுமைப்படுத்துறதா வந்துட்டு இருக்கு. அதை நினைச்சு பார்த்துட்டு தூக்கம் இல்லாமல் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பரண்டு படுத்துட்டு இருக்கா. இந்த பக்கமா திரும்பி படுக்கும் போது புருஷங்காரன் வந்து பக்கத்துல படுத்திருக்கான். பார்த்துட்டு பயந்து போய் அந்தனை போய் விழுந்துடுறான். நமக்கே ஒரு செகண்ட் சாக்காதான் ஆயிடுச்சு, அவன் உண்மையிலே வந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி. பட் அவன் வரல, அப்படியே வந்து படுத்திருக்க மாதிரி இவ வந்து இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் மெதுவாக திரும்ப கட்டில பார்த்தா அவன் பயமுடுத்துற மாதிரி பூ அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கான். இவ பயந்து போயிடுறான். ரொம்பவே பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அப்போ பார்த்தா அங்கே அந்த கட்டில யாருமே இல்லை. இவ ஏன் அப்படிலாம் பயப்படுறான்னு தெரியல. அந்த டாக்டர் சொன்ன மாதிரி இவளோட பயத்தை இவ தூக்கி போட்டால் ஒழிய புது வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். இப்போ அப்படியே கட் பண்ணி மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினியை பார்க்கறதுக்காக
அந்த ஆண்டி வந்து ரூமு கதவை திறந்து பார்க்குறாங்க. அவளை காணோம். எங்கம்மா போன சியா, பாத்ரூமில் இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் பார்க்குறாங்க. அங்கேயும் காணோம். நீ எங்கம்மா போன காலங்காத்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லாகவே திட்டிகிட்டு இருக்காங்க. அவளை எங்கேயுமே காணோம். அதுக்கப்புறம் புருஷன்கிட்ட வந்து அவளை காணுங்க, எங்கே போனான்னு தெரிலன்னு பதட்டத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பைத்தியக்கார பொண்ணு சும்மாவே இருக்க மாட்டாளா, ஏதாவது ஒரு பிரச்சனையை வளர்த்துட்டே இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி இவர் திட்டிகிட்டு இருக்காரு. சரி போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. வீடு ஃபுல்லாக அவளை காணோம். எங்கே தான் போனா அப்படிங்கிறது தெரியல. கதை ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கும். நான் எவ்வளோதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அவ்வளோதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்கேன். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஹிந்தியில் பார்த்துட்டு வந்து இந்த கதையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. நான் எங்கே சொன்னேன், என்ன கட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு ஃப்ளோவில் என்னோட கதையை ஆர்டராக பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா நான் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே, நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.